மகாபாரதம் அனுசாசன பருவம். தான தர்மம், விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் பீஷ்மரின் முக்தி. பீஷ்மர் தொடர்ந்து தர்மபுத்திரருக்கு உபதேசங்களை வழங்கினார். இந்த பருவத்தில் அவர் தானம் மற்றும் விரதங்கள் பற்றிய முக்கியத்துவத்தை விளக்கினார். தர்மபுத்திரா, பசு தானம், பூமி தானம் மற்றும் அன்னதானம் ஆகியவை மிகச்சிறந்தவை. சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவின் பெருமைகளை உணர்ந்து வழிபடு என்றார். இந்த சமயத்தில் தர்மபுத்திரர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலாக பீஷ்மர் விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணுவின் 1000 திருநாமங்கள் என்ற மகா மந்திரத்தை உபதேசித்தார். இது கலியுகத்தில் மக்களின் துன்பங்களை போக்கும் மருந்தாக கருதப்படுகிறது. கடைசியாக உத்தராயண புண்ணிய காலம் வந்தது. பீஷ்மர் தனது உடலை விட தீர்மானித்தார். கிருஷ்ணர், பாண்டவர்கள் மற்றும் திருதராஷ்டிரன் ஆகியோர் அவரை சுற்றி நின்றனர். பீஷ்மர் கிருஷ்ணரை தியானித்தபடியே தனது பிராணனை தலை வழியாக மேலேற்றி முக்தி அடைந்தார். வானிலிருந்து பூமழை பொழிந்தது. பாண்டவர்கள் அவருக்கு இறுதிச் சடங்குகளை செய்தனர். அடுத்த பெரிய பருவம் அஸ்வமேத பருவம். பாண்டவர்கள் நடத்திய மாபெரும் அஸ்வமேத யாகம் பற்றி விரிவாக காண்போம்.